ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமாவுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கெட்ட பேர் வந்துட்டுருக்கு. அதில் இன்னும் அடிஷ்னலாக ஒரு பெரிய கெட்ட பேர். ஒரு விளையாட்டு அப்படின்னு இருக்கும்போது வெற்றி தோல்வி கண்டிப்பாக ஒரு சகஜம், சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இவங்களுக்காக அவங்க விளையாடலாம், அவங்களுக்காக இவங்க விளையாடலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி ஒரு டீம் விளையாடுதுன்னா அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருக்கணும். ஆனால் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பூர்ணிமா பண்ணியிருக்காங்க. இப்போ பயங்கரமாக அது வந்து பகிரப்பட்டு வருது. என்னென்னா இன்றைக்கி வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவிலே பார்த்துருப்பீங்க, ப்ரொமோ டூலையும் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கும். அதில் வந்து நம்ம நிக்சன் பயங்கரமாக கதறி இருப்பார். அவங்களுக்காக இவங்க விளையாண்டாங்க, இவங்களுக்காக அவங்க விளையாண்டாங்கன்னு. என்னமோ இந்த டீம் வந்துட்டு யாரையுமே எவிக்ட் பண்ணுறதுக்கு பிளானே பண்ணாத மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இவங்க பண்ணலாமா பிளான், தினேஷை தூக்கலாம், அவங்கள தூக்கலாம், இவங்கள தூக்கலாம். ஆனால் அதே இதை தினேஷ் டீமில் வந்துட்டு மணி ரவீனா மற்றவங்க பண்ணாங்கன்னா அது தப்பான். இன்னையா நியாயன்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏன் இவங்க இவ்வளோ கதறல் இருக்குன்னா இதில் வந்து வின் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த டீம் பின்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா விஷ்ணு 3 பாயிண்ட் வாங்கிட்டாப்புல, மணி 2 பாயிண்ட் வாங்கிட்டாப்புல, மாயாவுக்கு 1 பாயிண்ட் போல் இருக்குது. அதனால் காண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூர்ணிமா தோற்றுருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த கையில் இருந்த முயலை வந்துட்டு மணிக்கிட்ட கொடுக்கறதுக்கு வரும்போது காரி துப்பிட்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பாருங்கள். ஒரு ஒரு வெற்றி தோல்வியை கூட உங்களால் வந்து ஏற்றுக்க முடியல, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியாது, கேமை வந்து கரெக்டாக நேர்மையாக விளையாடவும் தெரியாது. நீங்கள் எவ்வளோ நாளும் ஸ்ட்ராட்டஜி கேவலமாக அடுத்தவங்களை எவிக்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம், மற்றவங்க பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது. இப்படி எந்த ஒரு நல்ல குவாலிட்டியும் இல்லாத இவங்களை இன்னும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு கமலஹாசன் அவர்கள் எல்லோ கார்டு இல்லைனா கடுமையான வார்னிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து கருத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு விளையாட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். வெற்றி வரும்போது இனிச்சதில்ல, ஏன் சும்மாவே வந்து நோகாமல் நொங்கு தின்னும்போது, அதாவது நம்ம அர்ச்சனா வந்து டிக்கெட்டு போனாலே அந்த பாயிண்ட்டை வந்துட்டு பூர்ணிமா கொடுக்கும்போது இனிச்சதில்ல, நல்லா ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிங்களா? அதே அர்ச்சனாவை கேவலமாக வெளியில் பின்னாடி இப்பயும் பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போல்லாம் இனிச்சுது. இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கும்போது அதில் வந்து தோத்துட்டா அதை கௌரவமாக அழகாக வந்து கொடுத்துடணும். அதை விட்டுட்டு கேவலமாக இப்படி துப்பி கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா விசித்ரா பார்த்து கேட்குறாங்க என்னாச்சு எப்படி கொடுத்தான்னு. நான் துப்பி கொடுத்தேன்னு சிரிக்கிறாங்க விசித்ரா. எவ்வளோ அழகான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பாருங்கள். அம்மா நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அம்மா எந்த அம்மா வந்து தன் குழந்தைய வந்து இன்னொரு குழந்தை வந்து காரி துப்பினா நல்லா துப்பினியா அப்படின்னு கேட்பாங்களா? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுலேருந்தே தெரியுது, ஏதாவது தனித்தனியாக இது ஒரு டீமாக அது ஒரு டீம்னு சொன்னாலும் சரி, அந்த டீமில் இருக்கவங்க நல்லவங்களாம் கரெக்டாக அவங்களோட கேமை கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு பொறாமையில் பொங்கிட்டு இப்படி கேவலமாக நடந்துக்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதுலேயும் இந்த பூர்ணிமா பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.